தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தி, செந்தில் பாலாஜி வழக்கில் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். ரவினா, அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் கூடுதல் குற்றப்பத்திரிகையை அமலாக்கத்துறை இன்று தாக்கல் செய்திருக்கிறது. குறிப்பாக போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை இருக்கிறது. இந்த வழக்கு விசாரணையின் போது அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கு தொடர்பான கூடுதல் குற்றப்பத்திரிகையை அமலாக்கத்துறை தாக்கல் செய்திருக்கிறது. போக்குவரத்து துறையில வேலை வாங்கி தருவதாக மோசடியில் ஈடுபட்டதாகவும், அதே போன்ற சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டம் தொடர்பான வழக்கிலும் அமைச்சர் செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேல் சிறைவாசம் இருந்தார். அதன் பிறகு பல்வேறு நிபந்தனைகளுடன் உச்சநீதிமன்றம் அவருக்கான ஜாமீன் வழங்கி தற்போது நிபந்தனை ஜாமீனில் இருக்கக்கூடிய அவர் தொடர்பான வழக்கு என்பது தற்போது வரை நீதிமன்றங்கள்ல நடைபெற்று வருகிறது. உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்த அந்த நிபந்தனையில் ஒவ்வொரு முறையும் நீதிமன்றங்கள்ல இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வரும்போது அதில் எந்தவித காலதாமதமும் செய்யாமல், அந்த விசாரணைக்கு எந்தவித பங்கமும் ஏற்படுத்தாமல் நேரடியாக அவர் அதில் பங்கேற்க வேண்டும், விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறு நிபந்தனைகளை நீதிபதிகள் விதித்திருந்தனர். அந்த நிபந்தனை அடிப்படையில இன்று தினம் இந்த வழக்கின் மீதான விசாரணை முதன்மை அமர்வு நீதிமன்றம், சென்னை இருக்கக்கூடிய முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த போது அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரடியாக ஆஜராகி இருக்கிறார். இந்த வழக்குல அமலாக்கத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான கூடுதல் குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்திருக்கிறது. செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் அசோக் குமார், அவருடைய உதவியாளராக இருந்த சண்முகம் உள்ளிட்ட 13 பேருக்கு எதிராகவும் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு தொடர்ந்து விசாரணையில் இருக்கக்கூடிய நிலையில ஒவ்வொருவரும் தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டு அவரிடமிருந்து பெறக்கூடிய அந்த கருத்துக்களை எல்லாம் நேரடியாக பதிவு செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே நீதிபதி கேட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த வழக்கில் அமலாக்கத்துறை கூடுதல் குற்றப்பத்திரிகையை அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராகவும் அவருடைய சகோதரர், உதவியாளர்கள் உள்ளிட்ட 13 பேருக்கு எதிராகவும் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருப்பது தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. ரவினா, விவரங்களுக்கு நன்றி சிவா.